வணக்கம். நீங்களா யாரு? ஏண்டா முகத்தை மூடி இருக்கும் போதே தெரியல. நாங்க தான்டா முகமூடி திருடர்கள். ஓ நீங்க தானே அது? நீங்களாம் பிஸியா இருக்கீங்கன்றத பேப்பர்ல பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களெல்லாம் நேர்ல ஒரு நாள் பார்க்கணும்னு ஆசை, பார்த்துட்டேன். நல்லா இருக்கீங்களா? டேய், கழுத்துல இருக்கிற செயின், கையில இருக்கிற வாட்ச், மோதிரம் எல்லாத்தையும் மரியாதையா கழட்டி கொடுத்துட்டு போடா. அண்ணே வந்து ஐயோ அண்ணே என்ன கத்தில இருக்குது என்ன இப்படி இங்க தானே நீங்க கவனிக்கணும். எவனா சட்டைக்கு மேல செயின் போட்டுருப்பானா? நான் போட்டிருக்கேன். அண்ணே இதை மொத்தமா வித்தீங்கன்னு வச்சுங்க, ஒரு 15 ரூபா கிடைக்கும். வச்சீங்கன்னா எவனும் வச்சுக்க மாட்டான். இடிச்சு போட்டீங்கன்னா 2 பேருக்கு மேல கொட்டை கிடைக்கும். ஆனா நீங்க 4 பேர் இருக்கீங்க, எப்படி அட்ஜஸ்ட் பண்ணீங்க? சப்பி சாப்பிடலாம். அண்ணே இதெல்லாம் சும்மா காலேஜ் பொண்ணுங்களை அஸ்திரத்துக்காக பந்தாவா போட்டுக்கிறதுனே. ரோல்டு கோல்டு. ஏய் இந்த சைக்கிளை தேடா. இதை பத்தி நான் சொல்லியே. இது நம்ம கான்ஸ்டபிள் சண்முகம்ல அவருக்கு ஓசில வாங்கியிருக்கேன். நீங்க வேணா ஒரு ரவுண்ட் அடிச்சு வாங்க, அவர் ஜெவனில் தான் இருக்காரு. இந்த அப்படி மரியாதையா ஓடிடு. இன்னும் ஒரு நிமிஷம் நின்னா நாங்க உன்னை உதப்போம். அப்ப இது உங்களுக்கு வேணாமா? டேய் இவன் போக மாட்டான், நாம போலாம் வாங்கடா. ஹாய் மாம். செயின், பிரேஸ்லெட், மோதிரம் எல்லாத்தையும் அந்த முகமுடி கொள்ளக்காரங்க உருவிட்டு விட்டானுங்களா? ஒரு 25,000 ரூபாய் காலியா இருக்குமா? அவங்க கிட்டே அடிச்சிட்டியா? டேய் சாமர்த்தியம் இருந்தா யாரும் எந்த நேரத்திலும் போச்சுக்கலாம்டா. அவங்க கேடினா நீ கில்லாடி. புரிஞ்சுக்கிட்டா சரி. யாரா பின்னாடி அடிச்சது? உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்க ரூம்குள்ள சிகரெட் பிடிக்க கூடாதுன்னு? நான் டம் அடிச்சேனா? என்ன நானா? ஏடா குளிச்சிட்டு வர அதுக்குள்ள எத்தனை சிகரெட்டா? உனக்கு இதனால எய்ட்ஸ் தான் வரப்போகுது. டம் அடிச்சா எய்ட்ஸ் வருமா? அப்பா வாங்க உட்காருங்க. உட்கார்றதுக்கு நேரம் இல்ல, புறப்படி சீக்கிரம் போவோம். எங்க? என் தங்கச்சி வீட்டுக்கு தான். உங்க தங்கச்சி வீட்டுக்கு நான் எதுக்குப்பா? அதான்டா உங்க அத்தை வீடுறா, வாடா சீக்கிரம். எதுக்கு? அதெல்லாம் ஒண்ணும் பேசக்கூடாது, சீக்கிரம் புறப்படு. ஆட்டோ வெயிட்டிங், புறப்பட்டு வாடா சீக்கிரம். அத்தை வீட்டுல சொத்து கித்து பிரிப்பாங்க, சைக்கிள் கேப்ல போயிட்டு வந்துருப்போ. இதுதான்ப்பா வீடு, கொஞ்சம் வெயிட் பண்ணு. வாடா வா வா, இதுதான் உங்க அத்தை வீடு, வா. அண்ணே வாங்க அண்ணே வாங்க. என்ன விசாலம், சௌக்கியமா இருக்கிறியா? சௌக்கியமா இருக்கண்ணே. என்ன இப்படி பாக்குற? இதுதான் நம்ம ராஜாராம், என் மகன், உன் மருமகன். உட்கார்றா. ஓ மகன், அதோட நிறுத்திக்க. அது என்ன மருமகன்? டேய் சொன்னாலும் சொல்லாட்டியும் நீ தான் இந்த வீட்டு மருமகன். அத பத்தி பேசத்தான் வந்திருக்கோம். என்ன விசாலம், எங்க என் மருமக சரசுவ காணோம்? பார்த்து ரொம்ப நாளாச்சு, எங்க போனா? எப்ப வந்தீங்க மாமா? இப்பதாம்மா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் மாமா. என்னன்னா அங்க ரோட்ல அதிரி புதிரி பண்ணிச்சு அந்த பொண்ணு தானே? அதுவேதான். அது எதுக்கு இங்க வந்துச்சு? இவதான் என் தங்கச்சி பொண்ணு, பேரு சரசு. இவளைத்தான் நீ கல்யாணம் பண்ணிக்க போற. ஐயோ ஏய், இவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சுக்கண்டா. ஏன்னா லைஃப்ல ஒரு செக்யூரிட்டி இருக்கும். விசாலம், என் பையனுக்கு உன் பொண்ணு ரொம்ப பிடிச்சு போச்சா? உனக்கு பிடிச்சதா எனக்கு பிடிச்சதா? டேய் கவனிடுறா, ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சா? ஏன்பா குடத்தோட குளிக்க போறாங்களே, இந்த அக்கா யாரு? உன் அக்கா இல்ல, சரசுடைய அக்கா. இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? மாப்பிள்ள பாத்துட்டு இருக்கிறேன், இன்னும் சரியா அமையல. அமையற மாதிரி தெரிஞ்சுங்களா? இப்போதைக்கு ஒண்ணும் இல்ல. அப்பாடா, முதல்ல பெருசுக்கு முடிக்க பாருங்க, அப்புறம் சிஸ்ட பத்தி யோசிப்போம். ஒரே நாள்ல எப்பா வேற வேற மாப்பிளைக்கு. கொஞ்சம் இருங்க, நீங்களே பேசுறீங்க, நீங்களே முடிவெடுக்கிறீங்க. அந்த உரிமையை எனக்கு கொடுக்க கூடாதா? சரசு சும்மா இருமா. பழைய பஞ்சாங்கத்துல இருந்து இன்னும் மாறவே இல்ல. மாமா புடிச்சிருக்கா இல்லையான்னு என்ன கேளுங்க. கேளுங்க மாமா. கேக்குறாங்கல்ல, பிடிக்கல பழகுது, அதான் சூசகமா சொல்றாங்க. ஏம்மா மாப்பிளை பிடிச்சிருக்கா உனக்கு? ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா. வந்த வேலை முடிஞ்சதுப்பா. விசாலம் சந்தோஷம் தானே? சந்தோஷம் தானே. ஏய், கல்யாண தேதி, சீரி சிறப்பு இதெல்லாம் கொஞ்சம் பேசிட்டு வந்துடுறேன். இங்கேயே உட்கார். இனிமே நீங்க சீர் பேசின சிறப்பு பேசின எல்லாம் பேசி முடிச்சிட்டீங்களே. சரசு, இனிமே தானே புத்திசாலித்தனமா நடந்துக்கணும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் அவனுங்க அனுப்பி வைப்பேன். அவன்கிட்ட ஒரு டைப்பா பழகி கைக்குள்ள போட்டுக்கோ. மாமா சொல்றத கவனமா கேட்டுக்கமா. மாப்பிள்ள ஒரு மாதிரியான வரான். நீங்க கவலைப்படாதீங்க மாமா, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ புத்திசாலி பொண்ணு தெரியுமா? கல்யாணங்கிறது ஆயிரங்காலத்து பயிர். அதனால மாப்பிள்ளை தேர்ந்தெடுக்கும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையா தேர்ந்தெடுத்து கழுத்து நீட்டணும். அதுக்கு அவசியமே இல்லைங்க. ஏங்க? எங்க அம்மா சொல்லாத ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஏங்க உங்க கல்யாணம் ஆச்சுங்களா? ஐயோ இல்ல யாராவது வச்சிருக்கீங்களா? அது இல்லைங்க, எனக்கு கல்யாணமே நடக்காதான் அப்படின்னு என் ஜாதகத்துல எழுதிருக்கா. கல்யாணமே ஆகாத ஜாதகமா? இப்படி ஒரு ஜாதகமா? நமக்கு நேரம் எப்படிலாம் ஒர்க் அவுட் ஆகுது? வாடா வா. எங்க உங்க அப்பா? அவரை ஊருக்கு வண்டியை தேர்ந்தெடுத்துக்கிட்டு போதும் போதும் ஆயிடுச்சு போ. சரி, அத்தை வீட்டுக்கு போனே, என்னாச்சு? கல்யாணம் பண்ணி சொல்றாங்கடா. அத்தையவா? இந்த வயசுலயா?
இதுக்கு உங்க அப்பா உடந்தையா? இப்படி ஒரு குடும்பத்தை நான் பார்த்ததே இல்லப்பா. டேய், 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 டேய். அத்தை பொண்ணடா. சரி, பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா? அந்த பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்கு? உண்மையிலேயே அந்த பொண்ணுக்கு உன்னை பிடிச்சிருக்கா? அது முக்கியம் இல்லடா. நான் எதிர்பார்க்கிற மாதிரி இந்த பொண்ணு இல்லையே. அப்படி நீங்க என்ன சார் எதிர்பார்க்கறீங்க? அழகா இருக்கணும். என்ன மாதிரியா? தூ. அழகுன்னா அந்த கண்ணு, அந்த உதடு, அந்த கழுத்து, அந்த அது இது. சார், இதுதான்டா. சார், நான் உள்ள வரலாமா? வரலாம் மாவா. நீங்க வரலன்னா என் மனசு பொக்குன்னு போயிடும். உங்ககிட்ட ஒரு முக்கியமான வேலையா வந்தேன். எந்த வேலையானு சொல்லுங்க, நான் நல்லா செய்வேன். இப்ப என்ன செய்யணும்? ஒண்ணுமில்ல, ஒரு 100 ரூபாய் கடன் வேணும். 100 ரூபாயா? நீங்க கேட்டா 500 ரூபாயா கொடுப்பீங்க. ஏய், முன்ன பின்ன தெரியாத பாட்டி அது பாட்டில் 500 ரூபாய் கேக்குது, நீ குடுக்குறியா? அறிவு இருக்கா? எனக்கு அறிவு இருக்கோ இல்லையோ, அந்த பொண்ணுக்கு அழகு இருக்கு. இல்லடா. இருக்குன்ற இல்லன்ற கன்ஃபியூஸ் பண்றியா? எங்க 100 ரூபாய் வச்சிருக்க? வாழ்க்கையில என்னைக்குடா நான் முழுசா 100 ரூபாய் நோட்டை பார்த்தேன்? இந்த வாட்ச் வச்சு ஒரு 500 வாங்கிட்டு வா. இதுவே 100 ரூபா தான் தாங்கும். டேய், வாங்கிட்டு வா. என்ன போறீங்க? மார்வாடி கடைக்கு. அங்க வாட்ச் நல்லா ரிப்பேர் பண்றாங்க. கொடுங்க. ம். என் வாட்ச்ல மணி 9, இந்த வாட்ச்லயும் மணி 9. இல்ல இல்ல இல்ல, வேற ஒரு கோளாறு. கோளாறு வாட்ச்ல இல்ல, உங்ககிட்ட தான். இந்தாங்க உங்க பர்ஸ். எப்ப அடிச்சீங்க? நேத்து பஸ்ல இதை தவற விட்டுட்டீங்க. இதுல இருக்கிற அட்ரஸ் பார்த்து கொண்டு வந்தேன். ரொம்ப தேங்க்ஸ். சரிங்க. இருங்க இருங்க, என்ன காபி கூல் ட்ரிங்க்ஸ்? இல்லைங்க, எனக்கு காலேஜுக்கு டைம் ஆச்சு. எந்த காலேஜுங்க? கண்டுபிடிக்க பார்க்கலாம். வரேன். பாய் பாய். என்ன வலிப்பு இந்த மாதிரி ஆடுற? சந்தோஷம் தாங்க முடியல மச்சான். என்ன சந்தோஷம்? அவ எந்த காலேஜ் படிக்க உன்னை மதிச்சு சொல்லிட்டு போனாளா? அங்கதான் அவன் மூளை வேலை செய்யல. என்ன? நேத்து நான் இந்த பர்ஸை எந்த பஸ்ல தவற விட்டேன்? 25C. 25C எந்த ரூட்ல போதோ அங்க இருக்கிற அவ வரடா. அவளா? அவங்க. ஆ. நாம என்ன பண்றோம், பர்ஸ் அங்க போட்டு நாம 2 பேரும் இங்க வெயிட் பண்றோம். நாம 2 பேரும் வெயிட் பண்றோமா? நாம என்ன பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் ஆரம்பிக்கிறோம்? டேய், அவளுக்கு யார லவ் பண்றோம்னு குழப்பம் வந்துரும். இதே மாதிரி சம்பவம் இந்த காலேஜில் நிறைய நடந்திருக்கு. நீ முதல்ல எடுத்து காலி பண்ணு. அப்ப நீ லவ் பண்ற? ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். ஏய், என்னமோ இவன் பொண்டாட்டி எனக்கு தாராவாத்து கொடுத்து போற மாதிரி போறான். நீ ஏன் மாட்டிக்கா? மவன சிக்கனா எலும்பு வச்சுடா. ஓடு ஓடு, நீ எத்தனை கிலோமீட்டர் ஓடி ஓடா. நீ மாட்டினா நான் சத்தடா. டேய், வேணாம், நின்னுடு. எனக்கு கலாத்தாலாம் தெரியும். ஐயோ சார், மன்னிச்சுக்கோங்க சார், உங்க பர்ஸ் எனக்கு தெரியாம போச்சு. கீழே கந்துச்சு, பூமாதேவி கொடுத்தாலும் நினைச்சு ஏத்துக்கணும் சார். இந்தாங்க சார் பர்ஸ், ஆளை விடுங்க. உனக்கு பூமாதேவி கொடுக்குறாளா? ஐயோ, ஏன்டா 5 பைசா விட்டு போற? அது யாராவது பிச்சை நீங்களே போட்டுங்க.